அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு இந்த வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை பணத்தேவைக்கு மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா எல்லா விஷயத்துக்காகவுமே சொல்லலாம். நம்மளை சுற்றி நிறைய நல்ல ஆற்றல்கள் இருக்குது, அதை போலவே நிறைய கெட்ட ஆற்றல்களும் இருக்குது. இப்போ நல்ல ஆற்றல்களை இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சூட்சுமங்களை நாம் கடைபிடிக்கணும். அது வார்த்தையாக இருக்கலாம், இல்லை பூஜையாக இருக்கலாம், வழிபாடாக இருக்கலாம், கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், இப்படி எதுவாகனாலும் இருக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வார்த்தை. இந்த வார்த்தையால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை நிச்சயமாக ஈர்த்துக்க முடியும். இப்போ டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, இந்த வார்த்தை தான் எதனால் இந்த வார்த்தை அற்புதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஐ எம் ரிச், தேங்க்யூ, தேங்க்யூ யூனிவர்ஸ். I am rich, thank you, universe. I am rich, thank you, universe. இப்போ நான் 3 தடவை சொல்லி காட்டினேன். நீங்களும் குறைந்தது 3 தடவை மட்டும் சொன்னாலே போதும். பார்த்து சொல்லலாம், இல்லைனா ஒரு தடவை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களே ஞாபகம் இருக்கும், பார்க்காமலும் சொல்லலாம். இது எப்படி செயலாற்றும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நமக்கு உடனடியாக இழுத்து கொடுத்து, ஏன்னா நம்ம யாருக்கு சொல்கிறோம் நன்றியை? இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் தொடர்ச்சியாக நன்றியை சொல்லும்போது நாம் எதற்காக சொல்கிறோம்? ஐ எம் ரிச். அப்போ நம்மளை நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உடனடியாக அந்த பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தேவைகளானது நிறைவேற ஆரம்பிச்சிடும். அது பணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மன நிம்மதியாக இருக்கலாம். என்ன விஷயத்துக்குனாலும் சரி, நம்ம நன்றியை யூனிவர்ஸ்க்கு சொல்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நீங்கள் வண்டியில் வேகமாக போயிட்டுருக்கீங்க, ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருக்கு திரும்ப போகிறீங்க. அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் வாராரு. அவரை பார்த்த உடனே நீங்கள் மூஞ்சியை காட்டி முறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, நீங்கள் ஒன்று இண்டிகேட்டர் போட்டு வந்திருக்கலாம், என்ன இந்த சைடு வரீங்க, இதை மாதிரி முறைச்சிங்க அப்படின்னா தவறு உங்கள் மேலே இல்லைனா கூட அவங்க மேலே தான் தவறு இருக்குங்க, அதனால் முறைச்சேன்னு நீங்கள் முறைச்சோடனே அவர் பதிலுக்கு என்ன பண்ணுவார்? முறைப்பார். அதே இது நீங்கள் ஒரே ஒரு தடவை அதை மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நடக்கும்போது டக்குன்னு சிரிச்சு பாருங்களேன். டக்குன்னு சிரிச்சிருங்க. சிரிச்சிட்டிங்க அப்படின்னா உடனடியாக அவங்க மனசில் அந்த ஒரு கோபம், நீங்கள் இப்படி ஒரு ரூட்டில் வந்துட்டீங்கிற கோபம் இருந்தால் கூட அவங்கள பார்த்து சிரித்த உடனே அவங்களும் சிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க முறைக்க மாட்டாங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தது. ஒரு நாள் நான் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன், ஒரு அர்ஜென்ட் வேலையாக. ஒரு தெருவிலேருந்து நல்லா பெரிய பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு வேகமாக அவங்க திருப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன். டக்குன்னு எனக்கே பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் சிரித்த உடனே முதல்ல அந்த டிரைவர் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அவர் கோவப்பட போகிறாருன்னு. ஆனால் நான் டக்குன்னு சிரிச்சிட்டேன். சிரிச்சு சாரி அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னார். நீங்களும் இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நிர்பந்தத்தில் நீங்கள் கோபமாக போயிட்டுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எய்த்து வர்றவங்ககிட்ட நீங்கள் போய் கோபத்தை காமிச்சிங்கன்னா அவங்களும் உங்ககிட்ட கோபத்தை தான் காட்டுவாங்க. இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ யூனிவர்ஸ், ஒரு மனிதரே நம்ம சிரிக்கும் போதோ நம்ம சாரின்னு சொல்லும் போதோ அதை புரிஞ்சு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது, உதாரணம் அதுதான். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் அவங்க நம்மளை நடத்துவாங்க. எப்படி அது உதாரணமோ அதை போல் தான் இந்த பிரபஞ்சமும். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது சந்தோஷம் அடைந்து உடனடியாக நாம் எதுக்கு யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணமோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும். இப்போ நம்ம ஐ எம் ரிச்ன்னு சொல்கிறோம். ஐ எம் ரிச், தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளை பெரிய ஆளாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த யூனிவர்ஸ் ஆனது நம்ம கூடவே இருந்து நிறைய நேர்மறை ஆற்றல்களை வாரி வழங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலை இப்போ இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.